இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்களை சந்திப்பதில் மனமகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைய தினம் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் 1 நாளாகமம் 16ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். அவரை பாடி அவரை கீர்த்தனம் பண்ணி அவருடைய அதிசயங்களை எல்லாம் தியானித்து பேசுங்கள். பாகியான் சீன யாத்ரிகன் இந்தியாவை ஆய்வு நோக்கில் சுற்றினார். கங்கை ஆற்றின் அக்கறை சென்றபோது பழமையான சில ஓலை சுவடிகள் கிடைத்தன. பாகியான் அவைகளை பத்திரமாக பாதுகாத்து படகில் பயணம் செய்தார். அவரோடு 2 துணைக்கு சென்றனர். நடு ஆற்றில் படகு தடுமாறியது. புயல் காற்று சீறி வீசியது. பாகியானுடன் வந்த கல்வி அறிவு இல்லாத இருவரும் ஆற்றினுள் வீழ்ந்து மாய்ந்தனர். ஓலை சுவடிகளும் பாகியானும் படகோட்டியும் பத்திரமாக கரை சேர்ந்தனர். இன்று வரை அந்த ஓலை சுவடிகள் சீனாவில் பத்திரமாக பாதுகாக்கப்பட்டு வருகின்றன. அது புத்தகமாகவும் வடிவமைக்கப்பட்டுள்ளது. அந்த சுவடிகளிலிருந்து வாழ்க்கை முறைகள், நாகரிகங்கள், அறிவியல் சிந்தனைகள், கோட்பாடுகள் கிடைக்கப்பெற்றன. இறைவனே பாதுகாத்து தந்த இலக்கிய கால சுவடுகளாக இன்னும் இலங்குகின்றன. ஆம், என கண்பானவர்களே, நாம் கர்த்தரை பாடி எப்பொழுதும் ஸ்தோத்தரிக்க வேண்டும். அவருடைய மகத்துவங்களை எல்லாம் பேசி மகிழ வேண்டும். அவர் படைப்புகளை சொல்லி நன்றி செலுத்த வேண்டும். கர்த்தர் உங்கள் துதியில் பிரியப்படுவார். ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான அன்பின் பிதாவே, நாங்கள் எப்பொழுதும் உம்மை பாடி கீர்த்தனம் பண்ண உதவி செய்ங்க. உம்முடைய துதி எப்போதும் எங்கள் வாயில் இருப்பதாக. எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழிநடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.